சப்கோ நமஸ்கார், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரியன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. இன்றைக்கி பிரவீன் பூர்வாத்தில் சரவணா ஹிந்தி கைடில் ஃபுல்லாக இன்றைக்கி டிப்பினி நடத்துகிறோம். இது பேப்பர் ஃபஸ்ட்டு பேப்பரில் இது வரும். இது டிப்பினி அப்படின்னா பேராகிராஃபு. இதில் மொத்தம் இந்த லெசனில் பார்த்திங்களா 15 கொடுத்துருக்காங்க. நவீன் கத்திய சைனிகான்ற டாப்பிக்கில் இந்த பாடத்தில் மொத்தம் 15 இருக்குது. நீங்கள் 1லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் படித்தாலும் இதுலேயே நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக எஸ்ஏ பேராகிராஃபு எல்லாமே எழுதலாம். அது இப்போ ஃபுல்லாக இந்த 10 பாடத்துக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு பேராகிராஃப் நடத்துகிறேன். இந்த ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த 10மே படிச்சுட்டாவே நம்மளுக்கு வரும். இதில் இந்த பேராகிராஃப் எக்ஸாமுக்கு எத்தனை தருவாங்க அப்படின்னு கேட்டால் மொத்தம் டோட்டலாக 8 கொடுப்பாங்க. 8 கொடுத்து இனி 3 தான் எழுத சொல்லுவாங்க. ஒன்றுக்கு 8 மார்க்கு. இது நல்ல மீனிங் மட்டும் நீங்கள் புரிஞ்சு இது ஃபுல்லாக இதில் ஃபுல்லாக நம்ம கதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக நம்ம எழுதலாம். நம்ம நடத்துகிறப்ப நல்லா உன்னிப்பாக கவனிங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது 7வது லெவல் இந்த எக்ஸாம் நம்ம பார்க்க போகிறது. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இது எதில் நடத்துகிறேன்னா சரவணா ஹிந்தி கைடில் நடத்துகிறேன். ஃபஸ்ட்டு நவீன் கத்திய சைனிகா அப்படின்ற டாப்பிக்கில் பார்க்குறோம். ஃபஸ்ட் லெசன் விஜயோத்சவ் அப்படின்னா வெற்றி திருவிழா என்ற பாடத்தில் இது யார் ஆத்தர் யார் எழுதியிருக்கார் அப்படின்னா வித்யா நிவாஸ் மிஸ்டர் ஜி என்பவர் தான் அது இந்த பாடத்தை எழுதியிருக்காரு. இவரை பற்றி நம்ம பார்க்குறோம். பேராகிராஃபு பேஜ் நம்பர் 12 எடுத்துக்கோங்க. 12 தேர்ட் ரோமனாக வந்திருக்கு. காளி பூஜான்ற டாப்பிக்கில் நம்ம காளி பூஜா அப்படின்னா இந்த காளி தேவி அவங்கள எப்படி பூஜை செய்யலாம் அப்படின்றது இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இதில் டிப்பினி 1 தான் வந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்கலாம். काली पूजा विजयोत्सव पाठ से लेखक विजयदशमी कोजागरी और दीपावली त्योहार के संबंध में बताते हैं. விஜயோத்சவ் பாட்சே அப்படின்னா விஜயோத்சவ் அப்படின்னு வெற்றி திருவிழா என்ற பாடத்தில் லேக்கக் அப்படின்னா இந்த பாடத்தை எழுதிய ஒரு ரைட்டர் அவர் எதை பற்றி எழுதியிருக்காருன்னா விஜயதசமி, அப்புறம் கோஜாகரி அவர் மற்றும் தீபாவளி இந்த 3 தலைப்பில் இதை இப்போ சம்மந்தப்படுத்தி இவர் என்ன பண்ணியிருக்காரு, இதை ஆசிரியர் எழுதியிருக்காரு. ராவன் சே விஜய பிராப்திக்கு இது ராமர் விஜயனா வெற்றின்னு அர்த்தம். ராமர் கொன்றதுனால இந்த இதை கொண்டாடுறதுனால வகி தின் விஜயதசமிக்கு ரூப்மே மனாயா ஜாத்தாகே. அதனால் ராமர் ராவனை கொன்றதுனால அதை விஜயதசமின்ட்டு நம்ம கொண்டாடுகிறோம். கோஜாகரிக்கு தின் லக்ஷ்மி கர்கர் ஜாம்திகை. கோஜாகரி நாள் நாள் அன்றைய விஜயதசமி நாள்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி கோஜாகரி நாள் அன்னைக்கு லக்ஷ்மி கடவுள் ஒவ்வொரு வீடாக அவதரிப்பாங்க. கடவுள் காட்சி தராங்க. ஸ்ரீராம் அயோத்தியா ஜிஸ் தின் லவுடு உஸ்தின் லோகவுனி தீப் ஜலாயே. அப்போ ஸ்ரீராம் அயோத்தியாவுக்கு திரும்பி வர ராமர் ராவணனை கொண்டுட்டு அப்போ அயோத்தியாவுக்கு அவர் திரும்புகிறாரு. அயோத்தியா ஜிஸ் தின்னா அந்த திரும்புகிற நாள் அன்னைக்கு லவுட்னா அந்த திரும்புகிற நாள் அன்னைக்கு மக்கள் அன்னைக்கு கோலாகலமாக அந்த நாள் லோகம்னா மக்கள் அர்த்தம். தீபுனா விளக்கு. அன்றைக்கி விளக்கேற்றி மக்கள் ஏற்றுறாங்க. ஜலாயே அப்படின்னா விளக்கை ஏற்றுகிறார்கள். இன்றைக்கி ராமர் ராமபிரான் நம்ம இதுக்கு வராரு, அயோத்திக்கு வராரு என்று மக்கள் கோலாகலமாக அன்றைக்கி விளக்கை ஏற்றுறாங்க. ஹர்ஷால் இசி குஷிமி தீபாவளி மனாத்தி ஜாத்திகை. அந்த நாள் தான் நாம் ஒவ்வொரு ஆண்டும் ஹர்னா ஒவ்வொருன்னு அர்த்தம், சால்னா ஆண்டு இயர். ஒவ்வொரு ஆண்டு நாம் அந்த மக்கள் அப்போ ரொம்ப குஷினா மகிழ்ச்சியில் இருக்கிறனால தான் அன்றைக்கி தீபாவளி நம்மால் கொண்டாடப்படுகிறது. பூர்வோன் பாரத் மீ दीपावली का यज्ञ पर्व काली पूजा के रूप में मनाते हैं. பூர்வ அப்படின்னா கிழக்குன்னு அர்த்தம். இப்போ 4 திசை சொல்கிறோம்ல அது மாதிரி கிழக்கு திசைக்கு தான் கிழக்கு பாரத் அப்படின்னா கிழக்கு இந்தியாவில் தீபாவளி கொண்டாடப்படுகிறது. அங்கே என்ன அப்படின்னா அங்கே காளி பூஜான்னு சொல்லிட்டு காளி தேவிக்கு அந்த பூஜை அன்னைக்கு நடந்து கொண்டாடப்படுகிறது. மாகு அவர் மத்து கோ மூல் சே உச்சின்ன கர்னேவாலா தேவிகை காளி. அந்த கிழக்கு இந்தியாவில் அவங்க இந்த காளி பூஜா நடக்கிறப்போ அந்த தெய்வம் வேரோடு பிடுங்குற மாதிரி அந்த தெய்வம் எல்லோருக்கும் காட்சி அளிக்கும். அப்படி அந்த ஆக்ரோஷமாக இருக்குமா அந்த தெய்வம் காளி பூஜான்ற
தெய்வம் வந்து ஆக்ரோஷமாக இருக்கும். इसलिए ஆகையால் யக்கு யக்கு பரும் பருவ ஞான் கே ஜாகரன் கா பவகை. அதனால் வந்து அதை வந்து அன்னைக்கு வந்து அறிவு விழிப்பு நாளாக விழாவாக கொண்டாடப்படுகிறது. ஞான அறிவுன்னு அர்த்தம். அன்றைக்கி வந்து மக்கள் வந்து கண் திறக்கிற நாள் மாதிரி, மக்களுக்கு வந்து அறிவை ஊட்டுற நாள் அப்படின்ற மாதிரி அங்கே வந்து மக்கள் வந்து கொண்டாடுகிறார்கள். இசி தின் இந்த நாளில் வியாபாரி லோகு ஹிசாபு கித்தாபு பூரா கர்த்தேகை. அந்த நாளில் வந்து அங்கே வந்து கிழக்கிந்தியாவில் வந்து வியாபாரி அப்படின்னா வந்து வணிகர்கள் வந்து அன்றைக்கி வந்து லோகுனா மக்கள், அந்த வியாபாரம் செய்யக்கூடிய மக்கள் வந்து கித்தாப் அப்படின்னா அன்றைக்கி வந்து கணக்கு வந்து அவங்க வந்து அன்றைக்கி முடிக்கக்கூடிய நாள். அந்த காளி பூஜை அன்றைக்கி வந்து மக்கள் வந்து அன்றைக்கி கணக்கு வந்து வியாபாரம் பண்ணுறவங்க வந்து வணிகர்கள் வந்து முடிப்பார்கள். கர்த்தேகை யகு ஹஜாரோம் வருஷம் சே ஜலாத்தகை. இது வந்து ஒவ்வொரு வந்து யகு ஹஜாரோ அப்படின்னா வந்து ஆயிரம் ஆண்டுகளாக வந்து இது வந்து இது நடந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி இந்த நாள் அப்போ வந்து கணக்குகள் வந்து வியாபாரிகள் வந்து கணக்கு பார்க்குறனால வந்து ஒவ்வொரு ஆண்டு இது நடந்துகிட்டே இருக்குது, பல ஆண்டு காலமாக நடந்துகிட்ருக்கு. ஆஜிபி செல் ரகாக இன்றும் கூட இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. யக்கு ஆர்த்திக் ஆர்த்திக் அப்படின்னா நிதியாண்டுன்னு அர்த்தம். யக்கு ஆர்த்திக் வருஷக்கு சமாப்திக்கு நிறுத்த ஹுவா கர்த்திகை. அந்த நிதியாண்டின் வந்து இறுதியில் கடைசியில் சமாப்தி அப்படின்னா இறுதியில் அந்த வருஷ கடைசியில் வந்து அவங்க வந்து கணக்கு பார்க்குறது வந்து ஒரு முக்கிய நாளாக இது இருக்கிறது. நாப் ஜீக்கு பி அப்பு சச்சானகி யக்கு கைகை. நாப் அப்படின்னா வந்து அளவீடுன்னு அர்த்தம். வந்து வணிகர்கள் வந்து அளவீடு அப்படின்னா அவங்க வந்து எவ்வளோ முதல் போட்டிருந்தாலும் அவங்க உண்மையான முதலீடு வந்து இவ்வளோ போட்டேன் அவ்வளோ போட்டேன்னு சொல்லாமல் அவங்களுக்குள்ள வந்து உண்மை வந்து அவங்க வந்து அதில் வந்து மறைப்பாங்களாம். அதுதான் அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க வியாபாரிகள். வியாபாரி தோ பகியோம் ரக்தேகை. அந்த வியாபாரிகள் வந்து 2 புத்தகங்கள் வந்து தோனா 2ன்னு அர்த்தம். அவங்கக்கிட்ட ஒவ்வொரு வியாபாரிட்டு வந்து 2 புத்தகங்கள் வந்து இருக்கும். ஏக்கு குலா ஏக் போஷித்தா ஒரு புக்கு வந்து திறந்து வச்சுருப்பாங்களாம், இன்னொரு புக்கு வந்து மறைமுகமாக அந்த கணக்கை எழுதி வச்சுருப்பாங்களாம். அதுதான் போஷித்தா அப்படின்னா வந்து மறைமுக கணக்குன்னு அர்த்தம். ஒன்று வந்து குலா அப்படின்னா திறந்து வைக்கிறது. ஒரு கணக்கு தான் வந்து அரசுக்கு காட்டுவாங்க, ஒரு கணக்கு வந்து காட்ட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. தீபாவளி கே தின் மிட்டாயி கே தியே ஜலாயே ஜாத்தேகை. தீபாவளி நாள் அன்றைக்கு வந்து மிட்டாயி இனிப்புகள் வழங்கி அன்றைக்கி வந்து விளக்குகள் ஏற்றப்படுவார்கள். ஜலாய தீபுனா வந்து விளக்குன்னு அர்த்தம். விளக்கு ஏற்றி அன்றைக்கி வந்து விளக்குகள் ஏற்றப்படுவார்கள். தியே பத்தாத்தேகை கி சச்சாயி கா கோயி ஆவரன் நகி ஹோத்தா. அவங்களுக்குள்ளே வந்து சச்சாயி அப்படின்னா உண்மைன்னு அர்த்தம். அவங்களுக்குள்ளே வந்து உண்மை வந்து என்றைக்குமே வந்து மறைக்கப்படுவது இல்லை. ஐசா கோயி ஆவரன் ஹோத்தாபி தோ வகுநகி டிக்கு தகை. அவங்களுக்குள்ள வந்து தெரியாமல் வந்து அந்த கணக்குகள் வந்து தெரியாமல் வந்து அவங்க மறைச்சி வச்சுருந்தாலும் அது நிலைக்காது. ஐசே ஆவரன் கா தூர் கர்னே கே லியே புகார் ஹோத்தி ரகத்திகை. பிரகாஷ் கா தேவதா சத்தியகை. இங்கே வந்து கடவுள் வந்து பிரகாஷ் அப்படின்னா வெளிச்சம் அர்த்தம். இங்கே வந்து கடவுள் வந்து இருக்கிறாரு அப்படின்றாங்க. சத்திய அப்படின்னா வந்து உண்மைன்னு அர்த்தம். கடவுள் வந்து எல்லோருக்கும் வழிகாட்டுறாரு தெய்வம். உஷ் சத்தியக்கா முகு சோனேசி டக்கா ஹுவாஹை. இங்கே வந்து உண்மை கடவுள் உண்மை வந்து சத்தியன்றது உண்மையாக இருக்குது. அதாவது அது வந்து முகம் வந்து பொன்னால் வந்து மூடி இருக்குது. கடவுளோட முகம் வந்து பொன்னால் வந்து அலங்கரித்து அது மூடி இருக்குது. உஷே புதார்த்து சத்தியக்கு சமக்குனேத்து. அதனால் வந்து சத்தியம் என்றைக்குமே வந்து பிரகாசிச்சுட்டு இருக்கும்.
அப்படின்னு சொல்லி பொய் வந்து என்றைக்குமே அது மூடிடும் அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பேராகிராஃபில் தீபாவளிக்கு தின் ஆஜிபி மிட்டாயிக்கா தியா ஜலாத்தகை, தீபாவளி நாள் அன்று ஆஜிபி அன்றும் கூட இனிப்புகள் கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து நம்ம உறவினர்களுக்கு அக்கம் பக்கம்லாம் என்ன பண்ணுறோம், இனிப்புகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்ம கொடுக்குறோம். ஜலாத்தகை மிட்டாய்க்கு ஹோ லக்ஷ்மி கணேஷ்கி பூஜாக்கி ஜாத்திகை, அன்னைக்கு இனிப்புகள் வைத்து லக்ஷ்மிக்கும் இது விநாயகருக்கு என்ன பண்ணுறோம், நம்ம பூஜை செய்கிறோம். இசுசே பதா சல்தாகை, இது வந்து எப்பயுமே இது நடந்து கொண்டு இருக்கிறது. மன்கோ பவித்திரத்தா நம்ம மனம் வந்து எப்பயுமே எப்படி இருக்குது, நம்ம மனம் அன்னைக்கு வந்து ரொம்ப தூய்மையாக இருக்கும். மற்ற சச்சாயின உண்மை, தூய்மையும் உண்மையும் இருக்கும். அபி பச்சி ஹுயி ஹே, ஒரு மனிதனோட தீபாவளி அன்னைக்கு மனம் வந்து என்றைக்குமே தூய்மையும் உண்மையும் அன்னைக்கு நிலைத்திருக்கும். விஜயோத்சவ் கா யகா சுப்பு பரிணாம் ஹோனா சாகியே, இந்த விஜயோத்சவம் இந்த வெற்றி திருவிழா நாள் அன்னைக்கு வந்து என்றைக்குமே வந்து மங்களகரம் வந்து என்றைக்குமே மங்களகரமாக மக்கள் வந்து இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டிப்பினி வந்து கண்டிப்பாக வரும். இதுக்கு வந்து 8 மார்க்கு, ஒன்றுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.